Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 17/1/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 9 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்டிஎன்னுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் சிலபஸ் அப்லோட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டை வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்பார் கார்டு வந்து அப்பார் ஐடியை டவுன்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று பார்த்தீங்கன்னா அதாவது 16 ஜனவரி 2025 வந்த நோட்டிஃபிகேஷனில் நீட் யூஜி 2025 அப்படிங்கிறது உங்களுக்கு ஆஃப்லைன் மோடில், அதாவது பேப்பர் பென் மோடில் OMR பேஸ்டு எக்ஸாம் சிங்கிள் ஷிஃப்டில் சிங்கிள் டேயில் நடக்கும் அப்படிங்கிற 1/1 அப்டேட் அப்படிங்கிறது ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்குது. இப்போது எனி டைம், அதாவது இந்த மாத இறுதிக்குள்ளே அல்லது பிப்ரவரி முதல் வாரத்தில் நீட் யூஜி 2025க்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் விண்டோ இதெல்லாம் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ரிப்பீட்டடாக நம்மளுக்கு வந்து கால் பண்ணிவிட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக வச்சுருக்கணும் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு உதவும் பொருட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா 2025 நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் தேவை அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெசிமன் அப்ளிகேஷனையும் இதில் வச்சுருக்கிறோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டு ஒரு விளக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னமும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அட்மிஷன் முடித்து 2025 செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் 2025 நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜில் போய் அட்மிஷன் முடிச்சுட்டு உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த கடைசி நாள் வரைக்கும், அதாவது இன்றைக்கி நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா இப்போ இருந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ஒரு பேக்கேஜ் மாதிரி நம்ம சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம். எவ்ரி இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் அவங்களுக்கு தேவையான எல்லா சர்வீஸையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ஃபுல் பேக்கேஜ் அவைலபிள். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து அப்ளிகேஷன் போடுறது, அது மட்டும் இல்லாமல் கவுன்சிலிங்கான சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங், அட்மிஷன் டைமில் உங்களுக்கு என்ன மாதிரியான டாக்குமெண்ட் எல்லாம் தேவைப்படும், காலேஜினுடைய ப்ரியாரிட்டி லிஸ்ட்டு, இது எல்லாமே இதில் கவர் ஆயிடும். ஆல்ரெடி இப்போது 2021 நம்ம இந்த சர்வீஸ் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். 2021, 22, 23, 24 வரைக்குமே நம்மக்கிட்ட சர்வீஸ் எடுத்துக்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாட் ஓன்லி தமிழ்நாடு, இந்தியாவில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட் காலேஜஸ், அதே போல் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், டீம்டு யூனிவர்சிட்டி எல்லா பக்கமும் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஸ்பெசிமன் அப்ளிகேஷன் எப்படி இருக்கும், நீட் யூஜி 2025 நான் கலந்துக்கணும் சார், அப்ளை பண்ணணும் அப்படின்றவங்க நீங்கள் இந்த தகவல்களையெல்லாம் தயாராக வச்சுருந்தீங்கன்னா நீட் அப்ளிகேஷன் போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 2024 ஸ்பெசிமன் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் நேம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபாதர்ஸ் நேம், கேண்டிடேட் நேம் அப்படிங்கிறது ஆஸ் பர் த 12th மார்க் ஷீட். இப்போ நான் வந்து கரண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு, இப்போ நான் வந்து இன்னமும் நீட் எக்ஸாம் எழுதலை, நீட் எக்ஸாம் இப்போ தான் எழுத போகிறேன், 12th எக்ஸாமுக்கு அப்பியர் ஆக போகிறேன் அப்படின்றவங்க 10th மார்க் ஷீட்டும் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரியும் பேர் இருக்கணும். அதே போல் ஃபாதர்ஸ் நேம், ஃபாதர் ஆர் மதர் ஆர் கார்டியன் இவங்களுடைய நேம் ஆஸ் பர் த ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி, அவங்களுடைய கேண்டிடேட்னுடைய ஜெண்டர், அதுக்கப்புறம் கேண்டிடேட்னுடைய டேட் ஆஃப் பர்த்து ஆஸ் பர் த 10th மார்க் ஷீட், அப்புறம் மதர் ஆர் கார்டியன் நேம், நேஷனாலிட்டி அது ஃபில்லப் பண்ணணும். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஆஃப் கேர்ள் கேண்டிடேட் ஆர் யூ ஒன்லி கேர்ள் சைல்டு ஆஃப் யுவர் பேரண்ட், அதாவது பேரண்ட்டுக்கு நீங்கள் முதல் பெண் குழந்தையா இல்லை ரெண்டாவது பெண் குழந்தையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி டைப்,
எனி அதர் வேலிட், அதாவது ஆதார் தான் வந்து ப்ரிஃபரபிள். அது இல்லாமல் நீங்கள் வேறு என்னென்ன ஐடி ப்ரூஃப் வைக்கிறீங்க, பேன் கார்டு வைக்கிறீங்களா, இல்லைன்னா வந்து பாஸ்போர்ட் வைக்கிறீங்களா அப்படிங்கிறதுக்கான தகவல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். பாஸ்போர்ட் வைக்கிறீங்கன்னா பாஸ்போர்ட் நம்பர், ஆதார் கார்டு வைக்கிறீங்கன்னா ஆதார் கார்டு நம்பர், பேன் கார்டு வைக்கிறீங்கன்னா பேன் கார்டு நம்பர். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி ஃப்ரம் வேர் 12th ஈக்குவலண்ட் பாஸ்டு ஆர் அப்பியரிங். அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா 12th நீங்கள் தமிழ்நாட்டில் படிச்சிருக்கீங்களா, யூனியன் டெரிட்டரியில் படிச்சிருக்கீங்களா, எந்த ஸ்டேட் அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்க. அப்புறம் கேட்டகிரி, எந்த கேட்டகிரி அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிலாங்ஸ் டு மைனாரிட்டி, எஸ்ன்னா எஸ்ன்னு போடணும், நோன் போடணும். அடுத்தது ஆர் யூ டயபெட்டிக், எஸ்ன்னா எஸ்ன்னு போடுங்க, நோன் போடுங்க. இது எதுக்காக அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸாம் ஹாலில் நீங்கள் வந்து அதுக்கு பிஸ்கட்டு இல்லை ஸ்நாக்ஸு இல்லை அதுக்கான மெடிசன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. அடுத்தது மோட் ஆஃப் ப்ரிப்பரேஷன், கோச்சிங் கிளாஸில் போய் படிச்சிங்களா இல்லை செல்ஃப் ஸ்டடி பண்ணிங்களா, அதை பற்றின தகவல். அடுத்தது பார்த்தீங்கன்னா டூ யூ இன்டென்ட் டு வேர் கஸ்டமரி ட்ரெஸ் கோடு. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் வந்து கஸ்டமரி ட்ரெஸ் கோடு போடுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் முஸ்லீமாக இருக்கிறீங்க அப்படின்னா பர்தா போடணும், இல்லை சீக் ஸ்டூடெண்ட்டாக இருந்ததுன்னா அவங்களுடைய கஸ்டமரி ட்ரெஸ் போடணும் அப்படின்னா முன்கூட்டியே நீங்கள் பர்மிஷன் வாங்கிக்கிட்டீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் போடுறதுக்கு உங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் ஹாலில் அதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி உங்களை வர சொல்லிவிட்டு அதுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுப்பாங்க. அப்புறம் கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸு, அது வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கிங்க, இந்தியாவா என்ன அப்படிங்கிறது. ஏன்னா ஃபாரின் கேண்டிடேட்டாக இருந்தால் நீங்கள் அதுக்கேற்றாற் போல் நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். ஆனுவல் இன்கம், அது வந்து இன்கம் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி போட்டுக்குங்க. அப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தால் எஸ்ன்னு போடுங்க, இல்லைன்னா நோன் போடுங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு எக்ஸாம் சென்டரில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ரூம் அலாட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் மென்ஷன் பண்ணாமல் விட்டீங்கன்னா பிடபிள்யூடிக்கான ரிசர்வேஷன் உங்களுக்கு கிளைம் ஆகாது. அட் த டைம் ஆஃப் அட்மிஷன்லேயும் அதே போல் எக்ஸாம் சென்டரில் அலாட் பண்ணுறதுலையும் உங்களுக்கு ப்ரியாரிட்டி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ்ஸு, ப்ரெசன்ட் அட்ரஸ், பர்மனண்ட் அட்ரஸ் ஆஸ் பர் த ஆதாரில் இருக்கிற மாதிரி. ஆதாரில் ஒரு அட்ரஸ் இருக்கும், இப்போ நான் ப்ரெசண்ட்டில் ஒரு அட்ரஸ் இருக்கேன்னா 2 அட்ரஸையுமே நீங்கள் கொடுத்துருங்க. அடுத்தது இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது உங்களுடைய நீட் அப்ளிகேஷனுடைய செகண்ட் பேஜ். இந்த செகண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸாம் ஸ்டேட், அதில் உங்களுக்கு 2 சாய்ஸஸ் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் வந்து எந்தெந்த எக்ஸாம் சென்டரை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய நேட்டிவ் டிஸ்ட்ரிக்டில் சென்டர் இருந்தால் அதை போட்டுக்குங்க. இல்லை எக்ஸாம் சென்டர் வந்து என்னுடைய நீட் கோச்சிங் சென்டருக்கு பக்கத்துலேயே வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை சாய்ஸ் 1ல் போட்டுட்டு அடுத்தது அதுக்கு நியர்பையில் இருக்கிற 2வது ஆப்ஷனை போட்டுக்குங்க. அப்போது எக்ஸாம் சென்டர் அப்படிங்கிறது எந்த ஸ்டேட்டில் இருக்குதுங்கிறதையும் போடணும். அது மட்டும் இல்லாமல் 2 சாய்ஸஸ் அப்படிங்கிறது ஃபில்அப் பண்ணணும். அடுத்தது 10th ஆர் ஈக்குவலண்ட் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில், பாஸ் பண்ணியிருக்கீங்களா, அது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலா, எய்டட் ஸ்கூலா ஆர் ப்ரைவேட் அன்எய்டடா, இதெல்லாம் கொடுக்கணும். அப்புறம் எக்ஸாமினேஷன் குவாலிஃபையிங், அந்த 10th வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கணும், அந்த ஸ்கூலினுடைய பேர். அப்புறம் அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, அது ரூரல் ஏரியாவா அர்பன் ஏரியாவா, அப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குதா அவுட் சைடு த ஸ்டேட்டா, இதெல்லாம் மென்ஷன் பண்ணணும். ஸ்கூலினுடைய பெயர், ரோல் நம்பர், இதெல்லாம் மென்ஷன் பண்ணணும். அடுத்தது 11th ஆர் ஈக்குவலண்ட், ஒருவேளை 11th வந்து நீங்கள் எழுதியிருந்தீங்க அப்படின்னா சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் எழுதியிருக்க மாட்டீங்க. அதே போல் கொரோனா டைமில் இருந்த கேண்டிடேட்டுக்கு 11th எக்ஸாம் இருந்திருக்காது. அப்போது அப்ளிகபிள் கேண்டிடேட்டாக இருந்ததுன்னா அதே போல் 11th பாஸ்டு டீட்டெயில்ஸ், ஸ்கூல் பேர், உங்களுடைய மார்க்கு, இதெல்லாமே இருக்கும். 12th அதே மாதிரி தான். சரி, 12th கேண்டிடேட்டு இப்போ அப்பியரிங் கேண்டிடேட்டாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து மார்க் மென்ஷன் பண்ண வேண்டியதில்லை. எந்த ஸ்கூலு, ரோல் நம்பர் தெரிஞ்சதுன்னா ரோல் நம்பர் போடலாம், இல்லைன்னா அது தேவையில்லை. ஏன்னா லாஸ்ட் இயரும் இதே இஷ்யூஸ் தான் வந்தது. அதனால் 12th அப்பியரிங் கேண்டிடேட்னா அப்பியரிங் அப்படின்னு போட்டாலே போதுமானது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர் யூ எ
ட்வின் அண்டு போத் அப்ளைங் ஃபார் நீட் யூஜி. அப்போது ஒரு வீட்டில் ட்வின்ஸ் இருக்கிறாங்க, அந்த ட்வின்ஸில் வந்து 2 பேருமே நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்படின்னா எஸ்னா எஸ் போடணும், நோன்னா நோன் போடணும். இதெல்லாம் ஃபில்அப் பண்ணணும். அடுத்தது டிட் யூ எவர் அப்பியர் இன் நீட் யூஜி எக்ஸாமினேஷன், எக்ஸாம் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்பியர் ஆகுறீங்களா இல்லை ரிப்பீட்டரா, அதை மென்ஷன் பண்ணணும். அப்புறம் நம்பர் ஆஃப் ப்ரீவியஸ் அட்டெம்ப்ட், ஒருவேளை நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி எழுதிருக்கிறீங்கன்னா அது வந்து ஒரு டைம் அப்பியர் ஆன எக்ஸாமா 2வது டைம் அப்பியர் ஆன எக்ஸாமா அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணணும். அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தயாராக வச்சுக்குங்க. இதில் அந்த தயாராக வச்சுக்குங்க அப்படிங்கிறத ஏன் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, நீட் எக்ஸாம்னுடைய நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் நீங்கள் எடுக்கணும். அதில் உங்கள் எக்ஸாம் எழுதுகிற அந்த கேண்டிடேட்னுடைய ஃபோட்டோ அப்படிங்கிறது கேண்டிடேட்னுடைய நேம் இங்கே இருக்கணும். ஓகேங்களா, கேண்டிடேட்னுடைய நேம் இருக்கணும். அதுக்கு கீழே எந்த டேட்டில் எடுத்தீங்க அப்படிங்கிறதையும் டேட்டையும் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அப்போது இந்த டேட் அப்படிங்கிறது ஆஃப்டர் த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் தான் எடுக்கணும். அப்போது நீட் எக்ஸாமுக்குன்னு நீங்கள் ஸ்டுடியோவில் போய் கேட்டாலே அவங்க வந்து என்ன பேக்ரவுண்டில் இருக்கணும், அதுக்கு கீழே உங்களுடைய பேர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் டைப் பண்ணி கொடுத்துருவாங்க. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோன்னா மினிமம் ஒரு 10 காப்பி போட்டு வச்சுக்கோங்க. பின்னாடி அட்மிஷன் டைமில் எக்ஸாம் ஹால் டிக்கெட்டில் ஒட்டுறதுக்கு, அட்டண்டன்ஸ் சீட்டில் ஒட்டுறதுக்கு எல்லா இடத்துலையும் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ அதுவும் உங்களுடைய எக்ஸாம் ஹால் டிக்கெட்டில் ஒட்டுறதுக்கும் தேவைப்படும். அப்போது நீட் யூஜி 2025க்கான அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவும் நேம் அண்ட் டேட்டோட எடுக்கணும். இது வந்து உங்களுடைய நீட் யூஜி அப்ளிகேஷனுடைய 3rd பேஜ். இதில் என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் வரும் அப்படிங்கிறதையும் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். சிக்னேச்சர், கேண்டிடேட்னுடைய சிக்னேச்சரை ஒரு ஒயிட் ஷீட்டில் போட்டுட்டு அதை அப்படியே என்ன பண்ணணும், ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான ஸ்பெசிஃபிகேஷனையும் நான் அடுத்தது கொடுக்குறேன். ஃபோட்டோ, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ இதையும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் அண்டு ரைட் ஹேண்டு தம்ப் இம்ப்ரெஷன். அதுக்கப்புறம் உங்கள் கேட்டகரிக்கு ஏற்றாற் போல் எக்ஸாமினேஷன் ஃபீஸு அதையும் நீங்கள் பே பண்ணிவிட்டு, இந்த கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1600 rupees வருது. இந்த 1600 rupeesக்கு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு அதனுடைய டிரான்சாக்ஷன் ஐடி எல்லாமே இதில் வந்திருக்கும். எந்த கேட்வேல நீங்கள் பே பண்ணீங்க, எந்த டேட்டில் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணீங்க, இது எல்லா தகவலும் இதில் வந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து நீட் யூஜி அப்ளிகேஷனுக்கான ஸ்பெசிமன். இதில் இது வந்து ஃபீஸ் கட்டினதுக்கான அந்த யூபிஐ ஐடி, யூபிஐலையும் கட்டிக்கலாம், அது போக நெட் பேங்கிங்லேயும் கட்டிக்கலாம். அந்த டிரான்சாக்ஷன் ஐடியும் நீங்கள் வந்து என்க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக இருந்ததுன்னா ஜேபிஜியில் 10 KB to 200 KBயில் இருக்கணும். இந்த மாதிரி கேண்டிடேட்னுடைய நேம், அதுக்கப்புறம் எந்த டேட்டில் எடுத்தீங்க, டேட் ஆஃப் டேக்கிங் ஃபோட்டோகிராஃப், இது எல்லாமே அதில் மென்ஷன் ஆகிருக்கணும். இந்த டேட் அப்படிங்கிறது நீட் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் நீங்கள் எடுக்கணும். இப்போவே முன்கூட்டியே எடுத்து வச்சிங்கன்னா அது வேஸ்ட். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, அதுவும் 10 KB to 200 KB. அடுத்தது சிக்னேச்சர், லெஃப்ட் ஹேண்ட் அண்டு ரைட் ஹேண்டு தம்ப் இம்ப்ரெஷன் 10 KB to 200 KBயில் அவங்க கொடுத்துருக்கிற ஸ்பெசிமனில் இந்த மாதிரி 10 கைவிரலையும் இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஸ்டாம்ப் பேடில் எடுத்து ஒரு ஒயிட் ஷீட்டில் அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். இதுக்கும் நம்ம டெமோ வீடியோ போஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் சிக்னேச்சர், உங்களுடைய சிக்னேச்சரை போட்டுட்டு 4 KB to 30 KBயில் நீங்கள் அந்த சிக்னேச்சரை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் தான் வந்து உங்களுடைய நீட் எக்ஸாமுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து 2024 ப்ராஸ்பெக்டஸில் வந்தது. இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராங்காக ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துடலாம். அந்த டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் முன்கூட்டியே செய்யணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கணுங்கிறதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை பதிவு தான். இதில் இருக்கிறது அப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது. மோரார்லெஸ் 90% இதே மாதிரி தான் இருக்கும்.
ஒருவேளை 2025 ப்ராஸ்பெக்டஸில் ஏதாவது மாற்றம் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து ப்ராஸ்பெக்டஸ் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம SAPVS யூடியூப் சேனலில் சொல்லிடுவோம். ரீசன்ட் ஃபோட்டோகிராஃப் சுட் பி எப்படி இருக்கணும், கலர் ஆர் பிளாக் அண்ட் ஒயிட்டு 80% கவராக இருக்கணும், வித்தவுட் மாஸ்க் போட்டிருக்கக்கூடாது, ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும். ஸ்கேன்டு ஃபோட்டோகிராஃப் லெஃப்ட் ஹேண்டு ஸ்கேன்டு ஃபோட்டோகிராஃப் இருக்கணும். சிக்னேச்சரு இடது கை மற்றும் வலது கையினுடைய ரேகைகள் கைவிரல் ரேகைகள் இருக்கணும். அப்புறம் இந்த சைஸ் ஆஃப் ஸ்கேன்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் எப்படி இருக்கணும், 10 KB to 200 KBயில் இருக்கணும். இந்த சைஸ் ஆஃப் ஸ்கேன்டு போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ 4 inch into 6 inch 10 KB to 200 KB. அப்புறம் சிக்னேச்சர் வந்து 4 KB to 30 KBயில் கிளியராக லெஜிபிளாக இருக்கணும். அடுத்தது லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டு தம்ப் இம்ப்ரெஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 KB to 200 KBயில். அதுக்கப்புறம் ஸ்கேன்டு காப்பி ஆஃப் PWD சர்டிஃபிகேட் அது வந்து 50 KB to 300 KBயில். அப்போது உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட் அப்படிங்கிறது இந்த 7 டாக்குமெண்ட் மட்டும்தான். ஓகேங்களா? இந்த 7ம் வந்து எல்லா கேட்டகரிக்கும் உபயோகமாகாது. உங்களுடைய கேட்டகரிக்கு ஏற்றாற் போல் 4 டாக்குமெண்ட் இருந்தாலே போதுமானது. ஒரு சில இடத்துல அந்த கேட்டகரிக்கு ஏற்றாற் போல் 7 டாக்குமெண்ட் தேவைப்படும். ஸோ இந்த பேஜை இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அதுக்கேற்றாற் போல் நீங்கள் டாக்குமெண்ட்டெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் அப்படிங்கிறது எவ்வளோ கட்டணும் அப்படின்னா, நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 2024 ப்ராஸ்பெக்டஸில் 1700 ரூபாய் கட்டணும். அதுவே ரிவைஸ்டு பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம ப்ராஸ்பெக்டஸை பார்த்துட்டு சொல்லிக்கலாம். ஜென்ரல் EWS OBCயாக இருந்ததுன்னா 1600 ப்ளஸ் சர்வீஸ் சார்ஜ் கட்டுற மாதிரி இருக்கும். SC ST PWD தேர்ட் ஜென்டராக இருந்தால் 1000 rupees ப்ளஸ் சர்வீஸ் சார்ஜ் கட்டுற மாதிரி இருக்கும். அவுட் சைட் இந்தியாவாக இருந்ததுன்னா 9500 rupees கட்டணும். ஓகேங்களா? ப்ளஸ் சர்வீஸ் சார்ஜ் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து 2024 ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்கிற டாக்குமெண்ட்ஸ் ரெக்கையர்ட் அண்ட் அப்ளிகேஷன் ஸ்பெசிமன். 2025 இது ஏதாவது மாற்றம் இருந்ததுன்னா நம்ம ப்ராஸ்பெக்டஸ் வந்த உடனே நம்ம அதுக்கான வீடியோ போஸ்ட் பண்ணிடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you, have a nice day. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.